சரி, இப்ப போராடினதுக்கப்புறம் எதுவும் கிடைச்சதான்னு கேட்டா, எதுவுமே கிடைக்கல. நெறைய செய்தி ஊடகங்கள்ல நம்மளால பார்க்க முடியும். அந்த கூவத்துல இறங்கி போராடினது, பல புகைப்படங்கள் தொடர்ச்சியாக வந்துகிட்டு இருக்கு. பல வீடியோக்களும் வந்துகிட்டு இருக்கு. இப்ப இதுல சோகமான விஷயம் என்ன அப்டின்னா, இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்க இந்த நேரத்துல, அந்த தூய்மை பணியாளர்கள்ல பணியாற்றிக் கொண்டிருந்த ராஜேந்திரன் அப்படிங்கிறவர் உடல்நலம் பாதிக்கப்பட்டு அவர் மரணம் அடைஞ்சிருக்கிறார். வேலை நீக்கத்துக்கு பிறகாக 4வதா ஒரு தொழிலாளி உயிரிழக்கிறாரு ராஜேந்திரன். இவர் 5வது மண்டலம் 62வது வார்டினுடைய தூய்மை பணியாளராக இருக்கிறார். 44 வயது தான். இன்னும் இறக்கக்கூடிய அளவுக்கான வயது இல்லை. ஏன் அவர் இறந்தாருன்ற காரணம் ஒன்று இருக்குல்ல. உடல்நிலை பாதிக்கப்பட்டு அவர் ஆல்ரெடி மன உளைச்சலில் இருந்திருக்கிறாரு. இந்த நிலையில் வருமானமும் இல்லை. அதே போல் அந்த உடல்நிலைக்கான சரியான ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு அவர்கிட்ட காசும் இல்லை. ஏன்னா இவங்க வேலை கொடுத்தா தானே நமக்கு மாத வருமானம்னு ஒன்று வரும். அந்த காசை வச்சு மருத்துவம் பார்க்கலாம். அதுக்கு வழி இல்லாமல் அந்த மன உளைச்சலையே அவர் இறந்திருக்கிறாரு. அவருடைய இறப்புக்கு ஐத்தமிழ் சார்பாக ஆழ்ந்த இரங்கல்களையும் நம்ம சொல்லிக்கலாம். அதே போல் அவங்களுக்கு உரிய இழப்பீடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி 25 லட்ச ரூபாய் இழப்பீடு கொடுங்கன்னு சொல்லி கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் தூய்மை பணியாளர்கள். அந்த கோரிக்கையும் அரசு உடனடியாக ஏற்று செயல்படுத்தணும். இதுக்கு முன்பாக 3 பேர் இறந்தாங்க. அதில் முக்கியமாக 19/12/2025 ரவிக்குமார் அப்படிங்கிறவரும், 20/12/2025 19 ஒருத்தர் 20 ஒருத்தர் உதயகுமார் அப்படிங்கிறவரும், 5/9/2025 அசோக்குமார் அப்படிங்கிறவங்க இறந்துருக்கிறாங்க. இந்த போராட்டத்தில் ஈடுபட்ட இந்த நபர்கள் தொடர்ச்சியாக இறந்துகிட்டு இருக்காங்க. இது உள்ளபடியே அரசினுடைய இதயத்தை உழுக்கக்கூடிய ஒரு செய்தி. இது அரசு எந்த அளவுக்கு பொருட்டாக எடுத்துக்கிச்சுன்றது தெரியல.